எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காஸ்பல் டிவி நிகழ்ச்சியின் மூலம் திறந்த வாசல் நிகழ்ச்சி என்கிற நிகழ்ச்சி தொகுப்பின் கீழாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் என்கிற தலைப்பில் 5 நாட்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அறிவித்து வருகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு 5வது தினமாக கர்த்தருடைய வார்த்தையை கிரியைக்கு தக்க பலன் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த காஸ்பல் டிவி நேயர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை பெறுங்க. ஆவிக்குரிய கிருபை வரங்களை பெற்று ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு பரிசுத்தமா வாழுங்க. கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் நமக்கு முக்கிய பங்காக இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் பெற்று அனுபவிக்கிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 5வது நாளாக காஸ்பல் டிவி நிகழ்ச்சியின் மூலம் திறந்த வாசல் என்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார்கள். அந்த திறந்த வாசல் நிகழ்ச்சியின் கீழாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு 5வது நாளாக கிரியைக்கு தக்க பலன் என்று சொல்லி வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தலைப்பில் இந்த தலைப்பில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகள் அமையும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நடத்துவாராக. ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு நிருபம் எழுதும் பொழுது தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி அங்கே நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ரோம சபையில வந்த மக்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதினார். அப்படியானால் ரோம சபையில வாழ்ந்த மக்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து வாழ்ந்தார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனங்களாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகையால் தான் இந்த 2 கூட்ட மக்களுக்குள்ளும் ஒரு பிரிவினை உண்டாகி கலகங்கள் சபையில உண்டானது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து அந்த சபையில ஒரு அமைதல் உண்டாகி சபை நல்ல முறையில கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபை மக்களுக்கு எழுதுகிறார். தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஆதி முதல் எல்லா சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்து அவர் அனாதி தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய சாயலிலே ஆண்டவர் மனிதனையும் பூமியிலே படைத்தார். அவனுக்கு ஏற்ற துணையாக அவனுடைய விலா எலும்பை உருவி அவனுக்கு மனைவி என்கிற ஒரு பெண்ணையும் மகிமையாக கொடுத்து வாழ வைத்தார். அவர்கள் ஆண்டவருடைய கட்டளையை மீறி பாவம் செய்ததினால பாவம் பிரவேசித்து ஆண்டவருடைய சிற்றையை பெறுகிறவர்களாக மாறினார்கள். அதன் பிறகு ஆதாமுடைய சந்ததியாக பூமியில பிறந்த எல்லாரும் பாவம் செய்கிறவர்களாக, ஆண்டவருடைய கற்பனையை மீறி நடக்கிறவர்களாக, வாழ்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய சாயலிலே மாற்றி தம்முடைய பிள்ளையாக மாற்றி தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ வைக்கிறதற்காக தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்த ஜனங்களுக்கு நல்ல பலனை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். ஆனால் ஜனங்களோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை நடப்பித்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கி வாழ்ந்ததினால இந்த மக்களை மறுபடியும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கிறதற்காக தேவன் இந்த பூமியில தேவகுமாரனாக வெளிப்பட்டு ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக
கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி பாட அனுபவித்து ஜீவனை தந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இப்பொழுது அவர் நித்திய நியாயாதிபதியாக பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறவராக காணப்படுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளை நிமித்தம் அவர் ஜெயம் கொண்டதுனால பிதாவினுடைய சிங்காசனத்தை சுதந்திரித்து அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக, எல்லாவற்றுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார் என்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். ஆகையால் இந்த பூமியில கர்த்தராகிய தேவனாலே சிருஷிக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறவர்கள், நீங்கள் இந்த பூமியில வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும், உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் மரணத்தை பெறுகிறது வரையிலும், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மத்திய ஆகாசத்துல தம்முடைய மகிமையான முதற் பலன்களாகிய மணவாட்டி சபை மக்களை கூட்டி சேர்க்க வருகிற காலம் வரையிலும் வாழுகிற அனைத்து மக்களும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக, கற்புள்ள நடக்கை நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்வீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த வெற்றியையும் ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் நித்திய சுதந்திரத்தை உங்களுக்கு தந்து அவருடைய ராஜ்யத்தில் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமலும், ஆண்டவருடைய சபையில வந்து அவரை சேவிக்காமலும் நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே உள்ள ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு உலகத்தின் கிரியைகளை பின்பற்றி போய் நீங்கள் சோரம் போகிறவர்களாக காணப்படுவீர்களானால், நீங்க பாவ கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக செயல்படுவீர்களானால், விக்கிர வழிபாடு செய்கிறவர்களாக காணப்படுவீர்களானால், பேசித்தனம் செய்கிறவர்களாக காணப்படுவீர்களானால், விபச்சாரம் செய்கிறவர்களாக காணப்படுவீர்களானால், கொலை வெறி பிடித்து அலைகிறவர்களாக காணப்படுவீர்களானால், பொய் பேசுகிறவர்களாக காணப்படுவீர்களானால், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாக காணப்படுவீர்களானால், பிறருடைய பொருளை இச்சித்து அபகரிக்கிறவர்களாக காணப்படுவீர்களானால், கிறிஸ்துவனுடைய தேவனுடைய கட்டளையை நீங்கள் மீறி நடக்கிறவர்களாக காணப்படுவீர்களானால் அழிந்து போவீர்கள் என்கிறது நிச்சயம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவனுக்கு அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் தேவன் இந்த உலகத்திலே மனிதனை சிருஷித்த நாளிலிருந்து கடைசி மனுஷனை சிருஷிக்கிற காலம் வரையிலும் வாழுகிற எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கைக்கும், இந்த உலகத்திலே நடந்த நடக்கைக்கும், இந்த உலகத்திலே நடப்பித்த கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிற ஒரு நியாயாதிபதியாக வெள்ளை சிங்காசனத்தில் இருப்பார் என்கிறது நிச்சயம். அவருக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவனாலே அவருடைய சாயலிலே சிருஷிக்கப்பட்ட எல்லா மனுகுலத்து ஜனங்களும் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கு, அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க அவன் பலன் அடைகிறதற்கு தேவனுடைய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டியது மிகவும் கட்டாயமான காரியமாயிருக்கிறது. ஆகையால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பி பிழைக்க மாட்டோம் என்கிறதை அறிந்து இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற ஒரே வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்கிறது அறிந்து, அல்லது தேவன் இந்த உலகத்தில் என்னை ஒரு மனிதனாக அல்லது என்னை ஒரு மனுஷியாக எதற்காக சிருஷித்தார் என்கிற நோக்கத்தை அறிந்து நீங்கள் வாழ்வீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் நல்ல பலனை பெற்று அனுபவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் ஆண்டவராகிய தேவன் உங்களை சிருஷித்த நோக்கத்தை மறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டு ரட்சிக்கிறதற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்து ஜீவனை தந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோக ராஜ்யத்தில் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த நல்ல காரியத்தை மறந்து அவருடைய ரட்சிப்பை பெறாமல் அவருக்கு பிள்ளைகளாக வாழாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து உலகத்தை
பின்பற்றி சோரம் போய் தாகாத கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருப்பீர்களானால், கொலை செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், விபச்சாரம் செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், வேசித்தனம் பண்ணி வாழ்வீர்களானால், விக்கிர வழிபாடு செய்து வாழ்வீர்களானால், கற்பனைகளை கட்டளைகளை மீறி சத்திய வேத வசனத்தை மறுதலித்து வாழ்வீர்களானால் நீங்கள் சிட்சிக்கப்படுவீர்கள், தண்டனைக்குட்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் நரகத்தில் தள்ளப்படுவீர்கள், வேதனை அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் வேசி கள்ளர்களையும் விபச்சாரக்காரர்களையும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விக்கிர ஆராதனைக்காரர்கள், சூனியக்காரர்கள், கொலை பாதகர்கள், வேசி மார்க்கத்தார், பொய்யார் யாவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியின் கந்தகமும் எரியில கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர் ஆண்டோட ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவருடைய கிரியை நடப்பிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய சபையில வந்து அவருக்கென்று பரிசுத்தமாக பிழையில்லாத கற்புள்ள வாழ்க்கை வாழுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவருடைய சபையில வந்து அவருடைய நீதியை நிறைவேற்றி அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ்வீர்களானால் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் முதற் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். சிங்காசன நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். நீங்கள் ஆண்டவரை விசுவாசியாமல், ஆண்டவரை பின்பற்றாமல், அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளாமல் மனம் போன போக்கில் வாழ்வீர்களானால், நீங்கள் அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டிருப்பீர்களானால், தெய்வம் இல்லாததை தெய்வம் என்று வழிபட்டு கொண்டிருப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் கெட்டு போவீர்கள். நீங்கள் தாகாத துணிகர பாவம் செய்கிறவர்களாக வாழுகிறீர்களா? மற்றவர்களை ரகசியமா அவதூறு பண்ணி கொலை செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு வருகிற தண்டனையிலிருந்து தப்பித்து போக முடியாது. நீங்கள் நித்திய அழிவை சந்திக்க வேண்டும். நீங்கள் நித்திய தண்டனையை பெற்று அழிந்து போக போகிறீர்கள். ஆகையால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள், நல்ல கிரியைகளை நடப்பியுங்கள், மற்றவர்களுக்கு கெடுதி ஒன்று செய்யாதீர்கள். உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுங்கள். உங்கள் அயலானுக்கு தீங்கு நினையாதீர்கள். உங்கள் நடுவில் அச்சமின்றி வாழுகிறவர்களை நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள். தாகாத கிரியைகளை அவர்களை கொண்டு நடப்பிக்காதபடி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான தேவன். இன்றைக்கு ஜனங்கள் நினைக்கிறார்கள் உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கிறது, அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் என்று 10 கூட 11 இயேசுவை நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இயேசு ஒருவரே மெய்யான தேவன். அவரே நம்மை சிருஷ்டித்தவர். அவரே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் தண்டிக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டிய இடத்திலே நம்முடைய தண்டனைகளை சிற்றைகளை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்தாரே. அதை மறந்து விடாதீர்கள். ஆகையால் அவர் உங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்கதாக, நீங்கள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிக்க ஆண்டவர் வருகிறார். அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறதற்கு ஆண்டவர் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் குற்றம் செய்கிறவர்கள் அவர்களுக்காக வாதாட வக்கீலை வைத்து நீதிபதியோடு வாதாடி நீதிபதிக்கு லஞ்சம் கொடுத்து வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அப்படி கொலை செய்கிறவர்களும் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்களும் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள், திருடுகிறவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். அதனால நீங்க எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பீங்க, நாங்க மரித்த பிறகு எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்களும் தப்பித்துக் கொள்வோம் என்று நினைத்து நிர்விசாரமாக ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீங்க ஒருவரும் தப்பி போக முடியாது. நீங்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்த பிறகுதான் நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு நியமித்திருக்கிறேன். நீங்கள் வாழுகிறதற்கு 2 இடம் இருக்கிறது. ஒன்று நித்திய பரலோக ராஜ்யம்,
இன்னொன்று நித்திய நரகம். நித்திய பரலோக ராஜ்யம் சந்தோஷத்தின் ராஜ்யம், நித்திய நரகம் வேதனை உள்ள ராஜ்யம். நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமமான சாட்சியா வாழணும். பரிசுத்த நடக்கை நடக்கணும். பரிசுத்த தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை மனதார கை கொண்டு பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிறவர்கள் தான் பரலோக நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். மனம் போன போக்கில வாழ்ந்து ஆண்டோடைய கற்பனைகளை மீறி நாங்கள் செய்கிறதை காண்பது யார்? நாங்கள் செய்கிற கிரியைகளை தடுப்பவன் யார்? எங்கள் மனம் போன போக்கில வாழ்வோம், எங்க இஷ்டப்படிதான் வாழ்வோம், நாங்கள் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு நீங்கள் நிர்விசாரமாக இருதயத்தை கடினப்படுத்தி கொலை பாதகர்களாக, வேசி கள்ளர்களாக, விபச்சாரக்காரர்களாக, துணிகார பாவம் செய்கிறவர்களாக, விக்கிர வழிபாடு செய்கிறவர்களாக வாழ்வீர்களானால் எரி நரகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த எரி நரகத்தில் நீங்கள் தள்ளப்பட்டு நித்திய நித்திய காலம் வேதனை அனுபவிப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியை விக்கிர வழிபாடு செய்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக பேர் கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவை விக்கிரகமாக செய்து வைத்து இயேசுவை விக்கிரகத்தில் தேடுகிறவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அது எனக்கு அருவருப்பு, அதை விட்டுவிடுங்கள். நான் ஆவியும் ஜீவனும் வார்த்தையுமாய் இருக்கிற தேவன். என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? என்னை தொழுது கொள்வது உண்மையானா நான் கல்வாரி சிலுவையிலே சிந்தி ரத்தம் சிந்தி நான் சபையை பூமியில ஸ்தாபித்திருக்கிறேன். என்னுடைய சரீரமாக்கிய சபையில வந்து என்னை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாக மாறுங்கள். என்னுடைய நீதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் எல்லா அநியாயங்களையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா அவதூறுகளையும், எல்லா அசுத்தங்களையும் விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். கற்புள்ள நடக்கை நடவுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருந்து உங்களுக்கு நல்ல பலன் அளிப்பேன் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஏனெனில் நாம் எல்லாரும் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு இந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு பூமியில ஏற்படுத்தி இந்த சரீரத்துக்குள்ள ஆவி ஆத்துமா என்கிற தேவனுடைய நிலைப்பாடுகளை வைத்து நம்மை ஒரு மனிதனாக மனுஷியாக இந்த உலகத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவி ஆத்துமா சரீரமானது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்று தேவனுக்காக வாழுகிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆவி ஆத்துமா சரீரமாயிருக்கிறது. இது நமக்குரியதல்ல, நமக்கு சொந்தமானதும் அல்ல. நமக்கு சொந்தமானது என்று உரிமை கொள்ளுகிறதற்கு நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் நமக்கு அதிகாரம் கிடையாது. இதை சிருஷ்டித்த தேவனுக்குரியது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்துல பூமியில நீங்கள் வாழுகிற நாட்களில இந்த சரீரத்துல நீங்க செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து நியாய சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் எல்லாரும் வெளிப்பட வேண்டும். எதற்காக? சரீரத்தில் வாழுற நாட்களில் செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடையும்படி. நன்மை செய்து வாழ்ந்தவர்கள் நல்ல பலனை அடைவார்கள். சரீரத்தில் தீமை செய்து வாழ்ந்தவர்கள் தீய பலனை அடைவார்கள். இன்னைக்கு சரீரத்தை கெடுக்கிறதற்கு நகைகளினாலும் பொட்டுகளினாலும் பலவிதமான பூக்களினாலும் பலவிதமான அருவருப்பான கலர்களினாலும் சரீரத்தை அலங்கரித்து தீட்டுப்படுத்தி வேசியின் மக்களாக வாழுகிற ஜனங்கள் ஏராளமாயிருக்கிறார்கள்.
சிலர் கண் புருவத்தை அப்படியே சேவு செய்துவிட்டு கண் புருவத்தில் கரியை அடித்து கொண்டு தங்களை மினுக்கி காண்பிக்கிறவர்களாக, வேசி கள்ளர்களிடத்துல தங்களை மினுக்குகிறவர்களாக, வேசி கள்ளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிறீங்க, ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிறீங்க, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்குள்ள இருக்கிறீங்க, சினிமா துறையில இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அருவருக்கிறார், உங்களை அருவருக்கிறார். என் நியாயாசனத்துக்கு முன்பாக நீங்க நிற்கவே வேண்டும். அன்றைக்கு நீங்க செய்த கிரியைக்கு தக்க பலனை நான் உங்களுக்கு அளிப்பேன். நீங்கள் வேதனை அனுபவிப்பீர்கள், கற்ப வேதனை படுவீர்கள் என்று ஆண்டவர் திருவளம் பற்றுகிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருக்கா நான் வந்தேன், இரட்சகராக வந்தேன், இனி நான் சீக்கிரமாக வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீ பாவம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து வாழ்வாயானால், அசுத்த வாழ்க்கை வாழ்வாயானால், கர்த்தரை மறந்து அந்நிய தேவர்களை வழிபட்டு வாழ்வாயானால், கற்பனையை மீறி நடப்பாயானால் அதற்கேற்ற பலனை அனுபவிப்பாய். நீ நல்ல கிரியைகளை நடப்பித்து கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து ஆண்டோடைய சபையில வந்து தேவனுக்கு சாட்சியா வாழ்வாயானால், கற்புள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ்வாயானால், கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி வாழ்வாயானால் நல்ல பலனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து ஆண்டவர் 7 சபைகளுக்கு வைத்திருக்கிற நல்ல பலனை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இருப்பு கோலால் ஆளுகை செய்வாய், வெண் வஸ்திரம் தரித்து நடப்பாய். ஆண்டவர் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைப்பார். ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் உங்கள் மேலே தரிப்பார். ஆண்டவருடைய கிரீடங்களை சூட்டப்பட்டு நீங்கள் அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, மறைவான மன்னாவை புசிக்கிறவர்களாக, தேவனுடைய ஆலயத்தில் தூணாக, குறிக்கல்லை தேவனிடத்திலிருந்து பெற்றவர்களாக, பிதாவுடைய நாமத்தை நெற்றியிலே நீங்கள் தரிப்பித்தவர்களாக, பிதாவாகிய தேவனுடைய குமாரனுடைய சாயலை தரித்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழப் போகிறீர்கள். இந்த பாக்கியத்தை பெறுகிறதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருங்கள். இயேசுவுக்காக ஊழியம் செய்யுங்கள். பரிசுத்தமா வாழுங்கள். ஆண்டோடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமா வருது. அவன் அவனுக்கு தேவன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிப்பார். மறந்து போக வேண்டாம், நிச்சயமாக ஆண்டவர் பதில் அளிப்பார். ஆகையால் மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள், ஒருமித்து ஜெபிப்போம். பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புங்கள். நல்ல பலனை பெற்று அனுபவிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த 5வது நாள் திறந்த வாசல் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக தேவன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் என்கிற வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்தீரப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த அத்தனை பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது இந்த உலகத்தில் நீர் சிருஷ்டித்த ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்க பலனை அளிக்கிற தேவனாக, வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவராக, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக காணப்படுகிற தேவனாக இருக்கிறீர் ஏசப்பா. அது மட்டுமல்ல, நல்ல கிரியைகளை நடப்பித்து கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு தேவனுக்கு பிரியமான கனி கொடுத்து வாழ்ந்த பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கொடுத்து நித்திய ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்து அவர்களை ஆளுகை செய்கிற வைக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்தவர்களை நியாய தீர்ப்பு கொடுத்து எரி நரகத்தில் தள்ள போகிறேன்.
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எரி நரகத்திலே தள்ளப்படுகிறதற்கு ஏதுவாக யாரும் இந்த வார்த்தையை கேட்டவர்கள் பாவ வாழ்க்கை வாழாதபடி பரிசுத்தமா வாழுகிறதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வரட்டும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றட்டும். பரிசுத்த ஆவியை பெறட்டும். ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்ட பிள்ளைகளா வாழட்டும். நல்ல கிரியைகளை நடப்பிக்கட்டும். அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு பொல்லாங்கு செய்யாதபடி தேவனுக்கு ஏற்ப விழித்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கற்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான கனி கொடுத்து உமக்கு சாட்சியா வாழட்டும். உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளா காணப்பட உதவி செய்யும்படி இயேசுவோடைய வல்லமை உள்ள கரத்தில் தந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவராக இருக்கிறீர். உம்முடைய நல்ல பலனை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நித்தியத்திலும் வாழ வைங்க. கர்த்தர் மகிமையடைங்க. ஆண்டவரே, தீய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களும் மனம் திரும்பி இந்த வார்த்தையை கேட்டு நல்ல கிரியைகளை நடப்பித்து நல்ல பலனை பெற்று பரலோகத்தில் வாழ்ந்திருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. கர்த்தர் மகிமையடைங்க. ஏசப்பா, ஆண்டவர் அப்படி செய்கிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கைகளிலே தாழ்த்தி தருகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பரிசுத்த பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தி என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் தகப்பனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தாருங்க ஜீவனுள்ள பரிசுத்த பரமபிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகம் நித்திய ஜீவனும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் என்றும் என்று சதா காலங்களிலும் நாம் யாவருக்கும் இந்த காஸ்பல் டிவியின் மூலம் 5 நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சத்தியமா வந்திருக்கிறது. ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படி பரிசுத்தமா வாழுங்கள். கர்த்தரிடத்தில் வாழுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.